அதுக்கு முன்னாடி இந்த கொலைக்கான உண்மையான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் நாம கொண்டு போய் நிறுத்தணும். சார், போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு சொல்றீங்க. அப்போ அவரு அப்பா கிட்டயும் சீனு மாமா கிட்டயும் ஏதும் கடுமையா நடந்துக்குவாரா? புது ஆபீசர் இந்த கேஸை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாருங்கிறத வச்சுதான் இருக்கு. எனக்கு என்னமோ ரகுராம் ஐயாவும் சீனும் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்ற கண்ணோட்டத்துல அவர் பார்த்தா அவங்க கிட்ட கடுமையா நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. கடவுளே, இது என்ன சோதனை? என்ன சார் இப்படி சொல்றீங்க? எந்த தப்புமே பண்ணாம அவங்க ஜெயில இருக்கிறதையே நாங்க பெரிய தண்டனையா நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கொடுமையெல்லாம் வேற அவங்க அனுபவிக்கணுமா? ஏதாவது பொய்யான ஆதாரங்களை காட்டி அவங்கள குற்றவாளின்னு நிறுத்திட்டு போறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்க. இல்ல மேடம், அவரு நேர்மையான ஆபீசர், எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. நாமளும் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாம ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னதுனால தானே இது தற்கொலை இல்ல கொலைங்கிற உண்மை வெளியில வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் இப்ப சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டோம் பெரியமா. அண்ணி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அண்ணி. எப்படியும் அண்ணனும் சீனுவும் வெளியே வந்துருவாங்க அண்ணி. இல்ல சித்தப்பா, வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது. தப்பே செய்யாம தண்டனைய அனுபவிச்ச பல கேசஸ பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கேஸ்ல இருக்கிற உண்மையான குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். சார், அந்த புது ஆபீசர் எப்ப வந்து ஜாயின் பண்ண போறாரு? அவரு இன்னைக்கே சார்ஜ் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். வீட்ல யாரு? ரகு, மா, ரகு, நில்லுங்க, அப்படி போங்க. ரகு, சீனு, என்னங்க? நில்லுங்க. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? சீனு, அண்ணா, சீனு, எல்லாரும் அமைதியா இருங்க. சார், எதுக்காக என் பெரியப்பாவையும் சீனுவையும் இப்படி கையில விலங்கோட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவங்க ஒண்ணு குற்றவாளிங்க கிடையாதே, குற்றம் சுமத்தப்பட்டவங்க தான். எதுக்காக இவங்களை குற்றவாளிங்க மாதிரி நடத்துறீங்க? இவங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க எனக்கு பாடம் எடுக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் கொலை குற்றவாளி தான். இந்த கேஸ் விஷயமா உங்க எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். முதல்ல ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? நான் ரகுராமோட அம்மா. இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸை விசாரிக்க ஸ்பெஷல் ஆபீசரா என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சாருவோட மரணம் தற்கொலை இல்ல, கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து தெரிய வந்திருக்கு. உண்மையிலேயே ரகுராமனும் சீனுவும் இந்த கொலையை செய்யல அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க எல்லாரும் உங்க வாக்குமூலத்தை சரியா கொடுக்கணும். இங்க நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மறைக்காம என்கிட்ட சொல்லணும். உண்மையை மட்டும் சொல்லணும். யாராவது மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரகுவையும் சீனுவையும் தான் பாதிக்கும். அது இவங்களுக்கு எதிராக மாற வாய்ப்பாயிடும். ஐயா, ஐயா, அவரு ரொம்ப நல்லவருங்க. ஊர் தலைவரா இருக்காரு. சாருவுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணாருங்க. ஐயா, போதும், நிறுத்துங்க. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் உங்க ஒப்பாரியெல்லாம் கேட்கறதுக்கு இங்க வரல.
சொல்லுங்கம்மா. மாயா உங்களுடைய வளர்ப்பு பொண்ணுன்னு சொன்னாங்க. மாயாவும் சீனுவும் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா வாழ்ந்து இப்ப டைவர்ஸ் ஆயிருக்கு. வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சீனுவை சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க புருஷன் முடிவு பண்ணிருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு முழு சம்மதம் இருந்துச்சா? அதை நீங்க விரும்புனீங்களா? உங்க விருப்பத்தோட தான் இதெல்லாம் நடந்துச்சா? அவரை எதுக்கு பாக்குறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் உங்களை தானே கேக்குறேன். உண்மையை மட்டும் சொல்லுங்க. மாயாவும் சீனுவும் அந்யோன்யமான தம்பதிகளா தான் வாழ்ந்தாங்க. சாரு சீனு மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்ச பிறகு என் வீட்டுக்காரரு மாயா சீனுவோட விவாகரத்து பத்திரத்தை பார்த்துட்டு சீனு சாருவோட கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவெடுத்தாரு. ஆனா உண்மையிலேயே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லங்கறத உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்களா? சொன்ன. ஆனா அவரோட முடிவுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. உங்க ஹஸ்பண்ட் தான் ஒத்துக்கல. சாரு கிட்டயாவது பேசி பார்க்கலாம்னு நினைச்சிருப்பீங்களே. ஆமாங்க ஐயா, பேசணும்னு நினைச்சேன். சாருவை சந்திச்சு பேசுனீங்களா? பேசின. நீங்க மட்டும் தனியா போய் பேசுனீங்களா இல்ல உங்க கூட யாராவது வந்தாங்களா? இல்ல, நான் மட்டும்தான் போய் பேசினேன். சொல்லுங்க, சாரு கிட்ட என்ன பேசுனீங்க? அதுக்கு சாரு என்ன சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் மறைக்காம சொல்லுங்க.